நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனக்காரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 7ஆம் இடமான சிம்ம ராசிக்காரர் சூரியன். இவர் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றார். மகர ராசிக்குள்ளே வரார். சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துக்கிறார். எகெயின் அது ஒரு கேந்திரஸ்தானத்துக்குரியவர். இங்கே 12இல் மறைகிறார். இப்போ உங்களுடைய தொழிலில் எப்படி இருக்குன்னா சில சிக்கல்கள் உண்டாகும். நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க, இப்போ என்னன்னு தெரியலிங்க, கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு காரியம் பைசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வைக்கும். இது என்னன்னு தெரியலிங்க, இதுக்காக செலவு பண்ணி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பண செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இந்த சூரியனின் வருகை இருக்கிறது. சுக்கிரனின் வருகை 12ஆம் இடத்து வந்தால் லாபத்தை கொடுத்து விடும். அதனால் அது பயம் இல்லை. இப்போ இந்த சூரியனுடைய வருகையினாலே அதிகாரத்திலே செலவு, அரசாங்க விஷயத்திலே செலவு, தந்தை வழியிலே செலவு, தன்னுடைய முயற்சிகளிலே தீர்மானம் இல்லாத வேண்டிய விஷயத்துலலாம் போகும்போது செலவு, இதுதான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்த்து பண்ணிக்கிடுங்க. 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறார். குடும்பம் அப்படிங்கிற தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை லாபஸ்தானத்து மேலே வைக்கிறார். அங்கே லாபத்துக்கு செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இவர்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவார்கள். பணம் வரும். மூத்த சகோதரன் மூலியமாக வரக்கூடியதும் இளைய சகோதரன் மூலியமாக வரக்கூடிய பணங்களும், மாமன் வழி முறையிலே வரக்கூடிய பணங்களும், தாயாரின் உறவு மொழியிலே வரக்கூடிய பண வரவுகளும் உண்டாகும். பொன் வஸ்திர சேர்க்கைகள் என்போன் அந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடியது. அப்படின்னா ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது. வீட்டில்
குழந்தைக்கு கல்யாண விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது தகவலாம் நல்லபடியாக நடக்கு. அவங்க கல்யாணத்துக்கான அலையன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் நல்லா நடக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கும். சுபங்கள் நிறைய இருக்கும். இந்த ரிலேட்டடானதான் செலவுகள் இருக்கும். சூரியன் வந்த செலவு இது ரிலேட்டடாக கொடுப்பார். அது பரவாயில்ல, சந்தோஷமாக தான் செய்ய போகிறோம். கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய செலவு, அதாவது கல்யாணத்தினா கணவன் மனைவிக்குள்ளே வந்த அந்த செலவுகள், வேறுபாடற்று மனதிலே ஒருமித்த சந்தோஷமான செலவுகள், இதெல்லாம் நல்லது நடக்கும். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்துக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார். கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கலகத்தையோடு சேர்த்து கொடுப்பார். கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுப்பார். எல்லாத்துலேயும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிடுங்க. சொன்னதை செய்யணும், செய்கிறத சொல்லணும், அது மட்டும்தான் மனசில். அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு போங்க. குழப்பமில்லாமல் பண்ண முடியும். முதலீடுகள் எல்லாம் பண்ணலாம். படிப்பு, கல்வி நிலையிலே மேம்பாடு, இதை பற்றின விஷயங்களெல்லாம் நிறைய பேச போகிறீங்க. அதிலெல்லாம் ரிசல்ட் நல்லா வரப்போகுது. அதனால் வம்பு சண்டை இல்லாமல் நிம்மதியாக அழகாக என்ன பண்ணணுங்கிற அந்த கரெக்டான விஷயத்தை பண்ணினீங்கன்னா கடன் வாங்காமல் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்ட முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கடன் அப்படிங்கிற விஷயம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். வாழ்க வளத்துடன்.